ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரிசல் ரிலீஸாக ஓடிட்டு இருக்க மலையாள படம். படத்தோட நேம் அதிரடி. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தில் பேசில் ஜோசப், டொவினோ தாமஸ் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன டைமில் வினித் ஸ்ரீனிவாஸ், பேசில் ஜோசப், டொவினோ தாமஸ்னு மலையாளத்தோட முன்னணி நடிகர்கள்லாம் ஒரு படத்தில் இருக்காங்க. அந்த படத்துக்கு அதிரடின்னு வேற பேர் வச்சுருக்காங்க. ஸோ படம் பெருசாக இருக்குமோ அப்படிங்கிற மாரி நான் டீசர் பார்க்குறப்ப யோசித்தேன். ஸோ இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்துட்டேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போது ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கேரளாவில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் நடக்கிற கல்ச்சரல்ஸ் மாதிரி ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் நடக்கிற ஒரு அசம்பாவிதம், அதனால் சில உயிர்கள் போகுது. இதனால் அந்த காலேஜில் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸை டோட்டலாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலேஜில் சில வருஷங்கள் கழித்து பேசில் ஜோசப் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி அந்த காலேஜில் நடக்கிற சில சம்பவங்கள்னால அந்த கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்ஸை எப்படியாவது திரும்பி நடத்தணும் அப்படிங்கிற மாரி பேசில் ஜோசப் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் ஒரு முன்னாள் ரவுடியாக இருந்து இப்போ நார்மல் லைஃப்பில் இருக்க டொவினோ தாமஸ் அந்த கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு முடிவில் இருக்காரு. இதுக்கப்புறம் பேசில் ஜோசப், டொவினோ தாமஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற பிரச்சனைகள், அந்த காலேஜில் கல்ச்சரல் ஈவெண்ட் நடந்துச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் அதிரடி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட பெரிய பலமாக எனக்கு பட்ட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. லவ், காமெடி, எமோஷன்னு எல்லாத்தையும் கலந்து ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் கிளைமேக்ஸ் கிட்ட வர 20 மினிட்ஸ் அந்த போர்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. பேசில் ஜோசப், டொவினோ தாமஸ், வினித் ஸ்ரீனிவாஸ்னு இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் டிசைன் அப்படிங்கிற லெவலில் சொல்லணும்னா, பேசில் ஜோசப் அவரோட கேரக்டர் டிசைன் நல்லாவே இருக்க மாதிரி இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் டொவினோ தாமஸ் அவரோட கேரக்டர் ஸ்டார்டிங்கில் காட்டுறப்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. பட் போக போக அது அந்த லெவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாரி இல்லை. அது டோட்டலாக அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸை டைல்யூட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வினித் ஸ்ரீனிவாஸ், ரியா சிபு இவங்களோட கேரக்டர் டிசைன்லாம் அந்த லெவல் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிரச்சனையாக எனக்கு பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் இன்பிட்வீனில் வர போர்ஷன்ஸ்லாம் அந்த லெவல் சுவாரஸ்யமாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே அடுத்த லெவல் மூவ் ஆகாமல் சுற்றி ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனாலேயே செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைட்டில் அதிரடி. பட் இந்த படம் அந்த லெவல் அதிரடியாக ப்ரெசென்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. கிளைமேக்ஸ் போர்ஷனை தவிர செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சுமாராக இருக்கிற மாதிரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படம் இப்போ தாரிசல் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓகே அப்படிங்கிற லெவலில் இருக்க ஒரு ஆவரேஜான படம். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. அதிரடி படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. இன்னொரு வீடியோவில் அடுத்த படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.